That's the reason Jesus looked at the Jews and said, you have been born of the devil. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், இதனாலே பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் என்றார். John writes in his gospel, this is how we will know that these are the son of Satan and these are the son of God. மறுமையானவர்களே, முதலாவது காரியம், அந்த இயேசுவை அவமதித்த கள்ளனுடைய நிலையிலே அவன் பிசாசினாலே அவன் பாதிக்கப்பட்டவனாய் இருந்தான். It appears very clearly now that this thief was deeply under the influence of Satan. இரண்டாவது காரியம் அவனிடத்திலே நாம் பார்க்கிறோம் என்னவென்றால், The second thing that we see about him, the impenitent thief insulted Christ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த திருடன் அவரை கீழ்த்தரமாக பேசினான். அவரை இகழ்ந்தான், அவரை அவமதித்தான் என்று சொல்லலாம். He insulted him and he hurled lots of insults upon him. நாம் எப்படி இருக்கிறோம்? How are we? அநேக வேளைகளிலே நாம் நினைக்கிறோம், நான் எப்பொழுது இயேசுவை இகழ்ந்தேன், நான் எப்பொழுது அவரை நான் கீழ்த்தரமாக கருதினேன். Many times we think to ourselves, when did I disrespect Christ? When did I insult him in my life? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வருவோமானால் பவுலடியார் சொல்லுகிறார், in Romans chapter 2 verse 24 we see it's written where Paul says, இது நிமித்தம் இயேசுவின் நாமம் புறஜாதியாருக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. As it is written, God's name is blasphemed among the Gentiles because of you. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஐயா சாஸ்திரியாரே, நான் கிறிஸ்தவன். But we tell Sastriyar, I am Christian. நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன். I am a born again Christian. நான் ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன். I read my Bible every day. நான் ஒழுங்காக ஜெபிக்கிறேன். I pray regularly. ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகிறேன். I come to the church regularly. ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் எல்லாம் ஒழுங்காக ஈடுபடுகிறேன். I am very much involved in all the activities of the church. அப்படி இருக்க நான் எப்படி இயேசுவை இகழுவேன்? How can you say that I am insulting Christ? இதுவரைக்கும் நான் இயேசுவை என் வாழ்க்கையிலே இகழ்ந்ததே இல்லை. I have never insulted Christ in my entire life. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறதை சற்று சிந்தியுங்கள். Please think deeply about what I have to say to you today. நாம் ஒழுங்காக வேதம் வாசிக்கலாம். We can read the Bible correctly. நாம் ஒழுங்காக ஜெபிக்கலாம். We can regularly pray. நாம் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்லலாம். We can regularly come to the church. நாம் ஒழுங்காக சாக்கிரமந்தங்களிலே பங்கு பெறலாம். We can regularly participate in the sacraments. அதே நேரத்திலே நாம் ஒழுங்காக ஆண்டவரை இகழ்ந்து வாழலாம். In the same way we can regularly insult Christ as well. ஒழுங்காக அதையும் செய்யலாம், ஒழுங்காக இதையும் செய்யலாம். We can regularly be doing all these things and at the same time be insulting Christ. அதை அநேக வேளைகளிலே நாம் உணர்கிறதில்லை, இல்லையா? We don't recognize and catch that in our lives many times. நாம் நம்முடைய வார்த்தையினாலே இயேசுவை இகழவில்லை என்பது உண்மைதான். It's true that by our words we have not insulted Christ. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியையிலே இயேசுவை இகழ்ந்தோம் அல்லவா? But we could have insulted Christ through our deeds. இதை எவரும் மறுக்க முடியாது. None of us can disregard this. உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதை மறுக்க முடியாது. Even those of you who are listening to this cannot disregard this. பேசிக்கொண்டிருக்கிற நானும் இதை மறுக்க முடியாது. The one who is speaking, even I cannot disregard this. கர்த்தருடைய சமூகத்திலே வரும்பொழுது நாம் உள்ளதை உள்ளதென்று ஒப்புக்கொள்ள வேண்டும். When we come into the presence of Christ, we need to accept what is true as true. நாம் மனம் திரும்பினவர்கள் தான், மறுபடியும் பிறந்தவர்கள் தான். Yes, we have repented. Yes, we have been born again. நாம் கிறிஸ்தவ சாக்கிரமந்தங்களை எல்லாம் கடைபிடிக்கிறவர்கள் தான். Yes, we have regularly followed the sacraments of Christ. நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர் தான். Yes, we are ministers of Christ. ஆனாலும் அவ்வப்பொழுது நாம் அறிந்தோ அறியாமலோ கர்த்தரை அவமதித்து போடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே. But knowingly or unknowingly, there are times we insult Christ in our lives. அருமையானவர்களே, அப்படி இருக்க எந்த விதத்திலே நாம் இயேசுவை அவமதித்த கள்ளனை விட மேலானவர்கள் என்று சொல்ல முடியும்? If that's the case, how can we say that we are any better than this thief on the cross who was next to Christ? நம்முடைய கிரியைகள் எந்த விதமாய் இருக்கிறது? How are our actions?
ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்கிறான், A Christian commits a mistake. கிறிஸ்தவன் அல்லாதவன் அதை பார்க்கிறான். A non-Christian looks at that. அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? Do you know what he says? இந்த தவற்றை செய்தவன் இன்ன பெயரை உடைய மனுஷன், இன்ன பெயரை உடைய மனுஷி என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் அநேக வேளைகளில் அப்படி சொல்லுகிறதில்லை. It's okay if he says that the name of this guy who did this was this and this, but that's not how it goes around most of the time. அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? Do you know what he says? இந்த தவற்றை செய்தவன் யார் தெரியுமா? Do you know who committed this mistake? ஒரு கிறிஸ்தவன். Was a Christian. இந்த தவற்றை செய்தவள் யார் தெரியுமா? Do you know who committed this mistake? கிறிஸ்தவள். She was a Christian. நம்முடைய பெயர் சொல்லப்படவில்லையே. They don't say our names. கிறிஸ்துவின் நாமத்தை தானே சொல்லுகிறார்கள். They are using the name of Christ. யோசித்து பாருங்கள், அப்படியானால் நாம் எவ்வளவு விழிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நிறைவேற்ற வேண்டியதாய் இருக்கிறதோ. Think about it then, if that is the case, how carefully and watchful we should be about our Christian living. இதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. That's the reason the word of God says, stay in the fear of the Lord every day. நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? How is our life going? அவன் இயேசுவை இகழ்ந்தான். He insulted Christ. முதலாவதாக பார்த்தோம், அவன் பிசாசினாலே பாதிக்கப்பட்டவன் என்று பார்த்தோம். Firstly, we saw that he was deeply influenced by Satan. இரண்டாவதாக நாம் அவனை குறித்து பார்க்கிறோம், அவன் இயேசுவை இகழ்ந்தவன். Secondly, we see that he constantly insulted Jesus. மூன்றாவதாக நாம் பார்க்கிறது என்னவென்றால், The third thing that we see about him, அவன் இயேசுவின் சத்துருக்களோடு கைகோர்த்தவனாய் காணப்படுகிறான். he seems to have been united with those who were against Christ. இயேசுவின் சத்துருக்களோடு அவன் கைகோர்த்த நிலைமையிலே காணப்படுகிறான் என்றால் எப்படி? How is it possible that he could be united with those who are the enemies of Christ? அன்று இயேசுவினுடைய பாடுகளின் சமயத்திலே பலதரப்பட்ட மக்கள் அவரை இகழ்ந்தார்கள். When Jesus was going through his last sufferings, there were different kinds of people who hurled insults at him. அந்த வழியாய் சென்ற பொதுமக்கள் சிலுவையிலே அவரை பார்த்து அவரை இகழ்ந்தார்கள். The common people who walked by that side looked at him upon the cross and insulted him. மார்க்க தலைவர்கள் அவரை இகழ்ந்தார்கள். The religious leaders threw insults at him. நீ தேவனுடைய குமாரனையானால் கீழே இறங்கி வா, உன்னை விசுவாசிப்போம் என்றார்கள். They said, if you are the Son of God, come down from the cross, then we will believe you. அதே விதமாக சேவகர்கள் அவரை இழந்தார்கள். In the same way, the soldiers hurled insults at him. இப்படியாக பலதரப்பட்ட மக்கள் இகழ்ந்தார்கள். In this way, several kinds of people hurled insults at him. அவர்களோடு கூட சேர்ந்து இவனும் இயேசுவை இகழ்ந்தான். Joining together with all of them, he also hurled insults at He Christ. joined hands with the enemies of Jesus. இயேசுவினுடைய சத்துருக்களோடு கூட கைகோர்த்தான். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? How is our life today? நாம் அநேக வேளைகளில் அப்படி செய்கிறது இல்லையா? Don't we do that many times in our lives? இயேசுவின் சத்துருவாகிய பிசாசானவனோடே கைகோர்த்து இயேசுவை எதிர்த்த வேளைகள் நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லையா? How many times have we joined hands with the evil one in reflecting things that are not of Christ?